Very good morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam. I welcome all of you to our English class. Yes, students, in the previous class, I have explained you a wonderful drama from our Unit 3 titled Old Man River, written by Dorothy Hemingway. Yes, this is a wonderful drama that stresses the importance of being cautious and alert for the children in case of any natural disaster. Yes, I introduced the characters in the previous class. That is, you see, let me explain. Amy Mossel, Betty Mossel, Rosefield and Sarah Field, Jim Hall, Mr. Peters and Penny Moss. Yes, in the previous class I said this is a drama and you have to imagine the situation and each and every second, because on stage we can't show anything in real, but only by the character's description we can imagine the situation. Yes, the first scene happened in the living room of Marcel home, where the children were sitting together and doing their work. On that time, suddenly there was a heavy downpour means heavy rain, because of the northern part of because in the northern part there is a snow melting, and also it is and also it was a heavy raining, and the Thompson Bridge also crossed. The water level is above the Thompson Bridge, and this is the situation I explained in the previous class. Let me go to the second page and see what happened. Yes, I read with what I left in the previous class. You see, Jim Hall joined with Sarah Field and Amy Mossel and Betty Mossel, entering from the right in shining wet raincoat and rain helmet, which he drags off as he enters. He is painting goose. Girls, it is a cloud burst. You see the important word, cloud burst, which means very heavily raining. He kicks off his shoes. I have run every step of the way from school to get here. The river is rising fast. இந்த ஜிம் ஹால் உள்ள என்ட்ரு ஆகிறாரு. பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்றவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி அவங்களுக்கு நம்ம ஒரு இயற்கை பேரிடர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது எப்படி அவங்கள தற்காத்துக்கணும், எப்படி அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த ட்ராமா. இதில் ஆமி மோசல், பெட்டி மோசல் கூட வந்து ஜாயின்ட் ஆகிறது யார் அப்படின்னா ஜிம் ஹால். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, அண்ட் த வாட்டர் லெவல் இஸ் ரைசிங். பயங்கரமாக மழை பெய்யுது, வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. த பார்னெட் டேம் கேவ் வே அண்ட் அவர் எகோ. பார்னெட் டேமு உடஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்க போகுது அப்படின்னு ஜிம் ஹால் சொல்கிறாரு. அண்ட் தே சேட் இட் லுக்ஸ் வெரி பேட். வேர் இஸ் யுவர் மதர்? ஆமியோட மதர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஹால் கேட்குறான். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ஆமி என்ன சொல்கிறா பாருங்கள். கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆமி மாசல், பெட்டி மாசல், ரோஸ்ஃபீல்டு, சாரா ஃபீல்டு. இவங்க ஆமியும் பெட்டியும் ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க, ரோஸ்ஃபீல்டும் சாரா ஃபீல்டு இன்னொரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இதில் ஜிம் ஹால் இவங்க எல்லாமே அவங்களோட நெய்பர்ஸ், ஆமி பெட்டியோட நெய்பர்ஸ். இப்போ இவங்களுக்குள்ள தான் இந்த ஸ்டோரி இந்த ட்ராமா போயிட்டுருக்கு. அதுக்கு ஆமி சொல்கிறா பாருங்கள், எங்கே உங்கள் அம்மானு ஜிம்மு கேட்டதுக்காக, ஷி டுக் டிக் டு த டென்டிஸ்ட் அண்ட் வாஸ் கோயிங் டு stop at Mrs. Brantis for a recipe on her way home. She ought to be here soon. She took Dick to the dentist. இதில் டிக்ன்றது ஒன் மோர் கேரக்டர்ப்பா. ஆனால் யாருன்றது இந்த கேரக்டர் இந்த ஸ்டோரி ஃபுல்லாலாம் வரப்போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. மம்மி எங்கே போயிருக்காங்கன்னா டிக்கை டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் கோயிங் டு ஸ்டாப் அட் மிஸ்ஸஸ் பிராண்டிஸ் ஃபார் எ ரெசிபி ஆன் ஹர் வே ஹோம். அந்த டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது மிஸ்ஸஸ் பிராண்டிஸோட வீட்டுக்கு போயிட்டு தான் வருவாங்க. பாருங்கள், டிக்கை டென்டிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஷி ஆடட் தட் மதர் வில் ஸ்டாப் அட் மிஸ்ஸஸ் பிராண்டிஸ் ஹோம் ஃபார் அ ரெசிபி ஆன் ஹர் வே. ஏதோ ஒரு ஃபுட் ரெசிபி பற்றி பார்த்துட்டு வரதுக்காக மிஸ்ஸஸ் பிராண்டிஸோட வீட்டுக்கு போயிட்டு தான் வருவாங்க. ஷி ஆட் டு பி ஹியர் சூன். வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறா ஆமி. அதுக்கு ஜிம், வேர் இஸ் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் ஃபாதர்?
அதுக்கு ஆமி இன் சிகாகோ ஆன் பிஸ்னஸ் பட் வை ஆல் த கொஸ்டின்ஸ் ஜிம், உங்கள் அப்பா எங்கேன்னு ஜிம் கேட்குறாரு. அதுக்கு ஆமி சொல்கிறா இன் சிகாகோ ஆன் பிஸ்னஸ் பட் வை ஆல் த கொஷின்ஸ் ஜிம், ஏன் இதுக்கு இத்தனை கொஷின் கேட்குற அப்படின்னு சொல்லி ஆமி கேட்குறா. அதுக்கு ஜிம் சொல்கிறாங்க வெல் யூ சி, ஜிம் எதோ சொல்ல வராரு. வெல் யூசி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போதே இன்வெர்ட் ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள். ஹீ இஸ் இன்டரப்டட் பை த ரிங் ஆஃப் த டெலிஃபோன். சொல்லலாம் ஜிம் எதோ சொல்லலான்னு வராரு. அப்போது இன்டரப்டட் பை த ரிங் ஆஃப் த டெலிஃபோன், திடீர்னு ஒரு டெலிஃபோன் பெல் ஒன்று அடிக்குது. ஆமி எக்ஸிஸ்ட் லெஃப்ட் டு ஆன்சர் இட். அந்த எக்ஸிஸ்ட் லெஃப்ட் அப்படின்றதுப்பா இப்போ இந்த ஸ்டேஜோட லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் இருந்து தான் அவர் உள்ளே வந்தார் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் டென்ஸால் பார்த்தோம். சரிங்களா, ஜிம் உள்ளே வந்தாருன்றது. அப்போ அது வீட்டோட என்ட்ரன்ஸு. லெஃப்ட் சைடு அப்படின்றது வீட்டுக்குள்ளே அப்படின்றது. அந்த ட்ராமாவில் ஸ்டேஜுக்குள்ளே அப்படி தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஆமி எக்ஸிஸ்ட் லெஃப்ட் டு ஆன்சர் இட், ஹேர் வாய்ஸ் கேன் பி ஹர்ட் கிளியர்லி. உடனே ஆமி ஃபோன் அடித்த உடனே இப்போ எடுத்து பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க இப்போ என்ன பேசுகிறாங்கன்றது நமக்கு நல்லாவே கேட்குது. பாருங்கள், இதில் இப்போ இந்த சீன் ட்ராமாவில் இருக்கும்போது அதாவது ஆமியோட வாய்ஸ் மட்டுமே கேட்கும். பிகாஸ் ஆமி வாஸ் ஸ்பீக்கிங் டு சம்ஒன் பை த டெலிஃபோன். இப்போ ஆமி பேசுகிறாங்க ஃபோனில். என்ன பேசுகிறாங்க? ஹலோ, எஸ் மதர், எஸ். அப்போது ஃபோன் பண்ணியிருக்கிறது யாருன்னா மதர் கூப்பிட்ருக்காங்க, ஆமியோட மதர். ஐ நோ, எஸ் மதர் ஐ நோ. ஆமாம்மா எனக்கு தெரியும். இஸ்இன்ட் இட் ஏஃபுல், அது ரொம்ப பேடாலாம் ஒன்றும் இல்லை. ஹவ் வில் யூ கெட் ஹோம், எப்படிம்மா நீங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது ஆமிக்கு டெலிஃபோன் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா அவங்களோட மதர். Isn't it bad? How will you get home? ஓ ஆமாம்மா எனக்கு தெரியும், இது ரொம்ப பேடாக இல்லையா, எப்படி நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்குறான். எஸ் மதர் ஐ எம் லிசனிங் கேர்ஃபுல்லி. ஓகே மேம், நீங்கள் சொல்கிறத நான் நல்லா தெளிவாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமிஸ் வாய்ஸ் க்ரோஸ் வெரி சீரியஸ். இப்போ ஆமி ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. என்னது? எஸ் 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 ஐ வில். ஓகேம்மா, ஓகே நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் நடக்குது. நோ மதர், நோ ஐ won't. இல்லைம்மா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பாருங்கள், சம்திங் மதர் said. For that Amy replied, yes I will. And then something mother asked not to do. So Amy replied, no mother, no I won't. ஓகேம்மா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஜிம் ஹால் இஸ் ஹியர், ஜிம் ஹாலும் இங்க கூட தான் இருக்காரு. அண்ட் ரோஸ்ஃபீல்டு டூ, ரோஸும் இங்க கூட தான் இருக்காங்க. எஸ் ஆல் ரைட் ஐ வில் டெல் தம். ஓகேம்மா நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். குட் பாய் அப்படின்னு ஃபோனை வச்சிட்றா. இது அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனில் ஆமி பேசுகிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இப்போ என்ன பேசுனாங்க? ஆமி ரிட்டர்ன்ஸ் டு த ரூம். ஷீ இஸ் லுக்கிங் வெரி ஸ்கேர்ட் மீன்ஸ் ஃபியர்டு. ஆமி வீட்டுக்கு இப்போ தான் வராங்க. வந்த உடனே கொஞ்சம் அந்த ஃபோன் பேசிட்டு இப்போ அந்த ரூம்குள்ளே வராங்க. ஷீ இஸ் லுக்கிங் வெரி ஸ்கேர்டு. ஷீ லுக்ஸ் வெரி ஃபியர்டு. மதர் கான்ட் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்ஸஸ் பிராண்டிஸ். ஃபோனில் என்ன பேசுனாங்கன்னு இப்போ சொல்ல போகிறாங்க. ஆமியோட மதர் ஷி கான்ட் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்ஸஸ் பிராண்டிஸோட வீட்டில் இருந்து இங்கே வர முடியாது. பிகாஸ் த பிரிட்ஜஸ் பிட்வீன் ஹியர் அண்ட் த டவுன் ஆர் அண்டர் வாட்டர். ஆல்ரெடி இந்த ரேடியோ Amy told that the water level of the river rose to the Thompson Bridge white line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம்சன் பிரிட்ஜோட ஒயிட் லைனை டச் பண்ணிட்டு போகுது, சீக்கிரம் பிரிட்ஜ் தண்ணியில் மூழ்கிரும் அப்படின்றது. ஆனால் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். த பிரிட்ஜஸ் பிட்வீன் ஹியர் அண்ட் த டவுன், நமக்கும் அந்த டவுனுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரிட்ஜு இப்போ தண்ணியில் மூழ்குது. ஆர் அண்டர் வாட்டர் அப்படின்னா அந்த பிரிட்ஜை மேலே வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்கு. அண்ட் ரோஸ் மதர் சேஸ் யூ ஆர் டு டெலிஃபோன் யுவர் மதர் ரைட் away and tell her you will spend the night here. உடனே ஆமி ரோஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு ரோஸ் மதர் சேஸ் யூ ஆர் டு டெலிஃபோன் யுவர் மதர். ரோஸ் உன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி யூ வில் ஸ்பெண்ட் த நைட் ஹியர் அப்படின்னு சொல்லிடு அப்படின்றாங்க. அப்படின்னா இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடு உங்கள் மதர்கிட்ட அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி ஆமி சொல்கிறா. இப்போது அப்போ ரிட்டன் போன அவங்க மதரும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த குழந்தைங்க மட்டுமே வீட்டில் இருக்க போகிறாங்க. ஏன்னா ஹெவி ரெயின், வீட்டை சுற்றி தண்ணி வரப்போகுது. என்ன பண்ண போகிறாங்க இந்த குழந்தைங்க? அதுக்கு ரோஸ் ஐ வில், தட் வில் பி ஃபன், ஹரீஸ் ஃப்ரம் த ரூம். ஓகே இங்கே ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறதுனா ஜாலி தானே. ஐ வில், தட் வில் பி ஃபன். ஓகே இட் லுக்ஸ் வெரி ஃபன். ஐ வில் பி ஹியர் அண்ட் ஐ வில் ரேங்க் டு மை மதர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் போகிறா. அதுக்கு ஆமி சொல்கிறா, பெட்டி யூ அண்ட் ஐ ஆர் டு ஃபில் த பவுல்ஸ், டப்ஸ், pails and pitchers with fresh water in case the town supply is cut off or made unsafe to drink. Mother says she hopes you will stay and help us Jim. இப்போ ஆமி ஏதோ ரெடி பண்ணுற பாருங்க. பெட்டியை கூப்பிட்டு சொல்கிறா, பெட்டி நீ
பெட்டி நீ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஐ ஆர் டு ஃபில் ஆல் த பவுல், வீட்டில் இருக்கிற எல்லா பவுலு, டப்பு, பெயிலுன்னா கண்டெய்னர்ப்பா, அண்ட் பிக்சர்ஸ், இப்போ குடம், இந்த பக்கெட், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தான் பெயில் அண்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பாருங்கள், பிக்சர்ஸ் விச் மீன்ஸ் கண்டெய்னர்ஸ், யூ அண்ட் ஐ ஆர் டு ஃபில் த பவுல், டப் அண்ட் பெயில்ஸ் வித் ஃப்ரெஷ் வாட்டர். நல்லா ஒரு குடி தண்ணியெல்லாம் அந்த டப்பு, அந்த பிக்சர், இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்து அதில் பிடிச்சி வச்சுக்குவோம், நல்லா வாட்டரை, ஃப்ரெஷ் வாட்டர். இன்கேஸ் த டவுன் சப்ளை இஸ் கட் ஆஃப் ஆர் மேட் அன்சேஃப் டு ட்ரிங்க், ஒருவேளை கார்பரேஷன்லேருந்து வர்ற அந்த வாட்டர் திடீர்னு கட் ஆகலாம், இல்லை குடிக்க முடியாத அளவுக்கு அன்சேஃபாக கூட இருக்கலாம். அதனால் இந்த சுச்சுவேஷன் மாறுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் நம்ம எல்லாத்துலேயும் தண்ணி நிரப்பி வச்சுருவோம் அப்படின்னு ஆமி பெட்டியை கூப்பிடுறா. அப்புறம் மதர் சேஸ் ஷி ஹோப்ஸ் யூ வில் ஸ்டே அண்ட் ஹெல்ப் அஸ் ஜிம். அதுவில் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, ஜிம்மை வந்து எங்கள் கூடயே இருக்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆமி அண்ட் ஜிம் அண்ட் பெட்டி வேர் கெட்டிங் ரெடி டு fetch the water in their bowls, tubs, pails and pitcher, because it is a precocious activity to avoid the unsafe water. மழை வருது, திடீர்னு கார்பரேஷன்லேருந்து வர்ற அந்த பைப்பெல்லாம் ஏதாவது கொலாப்ஸ் ஆகலாம், இல்லை அந்த டர்ட்டி வாட்டர் எல்லாமே அதில் மிங்கிள் ஆகிடலாம். அதனால் இப்பயே நம்ம பிடிச்சி வச்சுருவோம். திஸ் இஸ் த ப்ரீகாஷியஸ் ஆக்டிவிட்டி. அண்ட் ஜிம் அதுக்கு சொல்கிறாங்க, தட் இஸ் ஜஸ்ட் வை ஐ கேம். அதுக்காக தான் ஜிம், அதுக்காக தான் ஆமி நான் இங்கே வந்தேன். ஐ திங்க் ஐ வில் லுக் அப் எ லேந்தரன் அண்ட் ஓகே, நீங்கள் ஆமியும் பெட்டையும் கண்டெய்னர்லாம் தண்ணி பிடிச்சி வைங்க, நான் போய் லேந்தர், LANTRN லேந்தன், இட் இஸ் எ டைப் ஆஃப் லேம்ப். நாம் கூட பாருங்கள் வில்லேஜஸில் சொல்லுவாங்க லாந்தர், விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் த சேம் வேர்டு இன் இங்கிலீஷ், லேந்தரன். நான் போய் லேந்தர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறோம். அதுக்கு பெட்டி இன்டரப்டிங், ஐ ஹவ் காட் எ ஃப்ளாஷ் லைட், ஐ வில் கெட் இட் அண்ட் சம் கேண்டில்ஸ். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜிம், என்கிட்ட ஃப்ளாஷ் லைட் இருக்குது, நான் சில கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பெட்டி சொல்கிறா. உடனே அதுக்கு ரோஸ் ஃப்ரம் அவுட் சைடு ஸ்டில் அட் த டெலிஃபோன் வித் இரிட்டேஷன். வெளியில் இன்னும் அந்த டெலிஃபோன் பெல் அடிச்சுட்டே தான் இருக்குது. அதுக்கு ரோஸ் சொல்கிறா, சென்ட்ரல் ஐ எம் ட்ரைங் டு கெட் மெயின் 3022, ஐ காண்ட், தெர் இஸ் எ பாஸ் அண்ட் ரோஸ் கம்ஸ் டு த டோர், ஹர் ஃபேஸ் ஃப்ரைட்டன். அதாவது பக்கத்தில் ரோஸ் வரா, சென்ட்ரல் அப்படின்னு, அதாவது ஃபோன் பண்ணுறா ரோஸ் யாருக்கோ, எதுக்கு 3022க்கு, அங்கே கனெக்ட் ஆகலை. உடனே டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணுறா, அங்கே சென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறா. இந்த 3022க்கு நான் ட்ரை பண்ணுறேன், கனெக்டே ஆகலை அப்படின்னு ரோஸ் சொல்லிக்கிட்டே வரா. தெர் இஸ் எ பாஸ் அண்ட் ரோஸ் கம்ஸ் டு த டோர், ஹர் ஃபேஸ் ஃப்ரைட்டன். அவளோட முகம் ரொம்ப பயத்தில் இருக்குது. பிகாஸ் ஆமி இன்ஸ்ட்ரக்டட் ரோஸ் டு கால் ஹர் மதர் அண்ட் இன்ஃபார்ம் her that they will stay in Amy's house. That is the message Rose wanted to convey to her mother, but Rose can't connect 3022. 3022க்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்ணுறா, கால் கனெக்ட் ஆகலை. அதனால அப்போ பயமாக இருக்கா. The telephone is dead, which means டெலிஃபோனில் எந்த ஒரு கனெக்ஷனும் இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸில் எதுவும் போகலை. சம்திங் ப்ராப்ளம் ஹேப்பன்டு, ஐ கான்ட் கெட் சென்ட்ரல். அது எக்ஸ்சேஞ்சுக்கும் என்னால் ஃபோன் பண்ண முடியல. தெர் isn't even a buzzing on the line. அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்புறம் பாருங்கள் ஜிம் ஏதோ சொல்கிறாங்க, the lines are down between here and the town. டவுனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த லைன், இங்கே லைன்னு சொல்கிறது எதுனா அந்த டெலிஃபோன் வயர்ஸ். அந்த டெலிஃபோன் வயர்ஸ் மேபி என்ன ஆயிருந்திருக்கலாம், அருந்து கீழே விழுந்திருக்கலாம். பாருங்கள், மீன்ஸ் the lines are down between here and the town. அடிக்கிற காற்று மலையில் அந்த டெலிஃபோன் லைன்ஸ் கூட அந்த விழுந்திருக்கலாம். வெல் கேர்ள்ஸ், லெட் அஸ் கெட் ஆர்கனைஸ்டு. இப்போ நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதாவது ஒன்று பண்ணணும். பெட்டி, லுக் அப் யுவர் ஃப்ளாஷ் லைட் அண்ட் கேண்டில். உடனே பெட்டி நீ போய் ஃப்ளாஷ் லைட்டு கேண்டில்ஸ் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஜிம் ஆர்டர் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்கள். அதாவது டெலிஃபோனும் கனெக்ஷன் ஆகலை. இப்போ அடுத்து அந்த குழந்தைங்க என்ன பண்ண போகிறாங்க, பெட்டி போய் உன்னோட லேம்ப்பு, கேண்டில், ஃப்ளாஷ் லைட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. இங்கே பாருங்கள், லேம்ப்ஸ், லேந்த்ரன்ஸ் ஆர் எனிதிங் யூ ஹேவ் காட். ஏதாவது லைட்டுக்கு என்ன, டெலிஃபோன் ஒயர் இப்போ கட்டாச்சா, அடுத்த ஒரு ப்ரீகாஷியஸ் ஆக்டிவிட்டி என்ன, they have fetched the safe water to drink. Then one more thing, if the electricity is cut, they have to get ready the flashlight, lamp, lantern or candles, anything else.
திடீர்னு என்ன ஆகலாம், பவர் கட் ஆகலாம். அப்போ அதுக்கு ஒரு ப்ரீகாஷியேஷன் தான் என்னது, லேந்தரன், ஃப்ளாஷ் லைட் எல்லாம் அவங்க ரெடியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. லேம்ப்ஸ், லேந்தர்ன் ஆர் எனிதிங் யூ ஹவ் காட் இட். ரோஸ், ஃபில் த டப்ஸ் அண்ட் பெயில்ஸ் அண்ட் ஆமி அண்ட் ஐ வில் செக் ஆன் ஃபுட், பிளாங்கெட்ஸ் அண்ட் கோட்ஸ். பாருங்கள், குழந்தைங்க மூலியமாக நமக்கு சொல்ல வர விஷயம் அவ்வளவு கேர்ஃபுல்லாக we have to get ready all the necessities in case of any danger அப்படின்றத சொல்ல வராங்க. fill the tubs and pails and me and I will check on food. Okay Betty, you get ready the lamp, candle, lantern and Rose, you fill the tub, pail and pails. நீ ரோஸ் உடனே போய் என்ன பண்ணுற, எல்லா டப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு வந்துடுற. அண்டு ஆமியும் நானும் போய் என்ன பண்ணுறோம், வி வில் செக் ஆன் ஃபுட்டு, பிளாங்கெட் அண்ட் கோட்ஸ். பாருங்கள், ஃபுட்டு, பிளாங்கெட்ஸு, கோட்ஸ் இதெல்லாம் ரெடியாக இருக்கான்னு நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்றது. பாருங்கள், குழந்தைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ அந்த ஃப்ளட்டு வரத்துக்கு முன்னே ஹெவி ரெயின் வருது, பாலம் ஆற்றுல முழுகிருச்சுன்றது தெரியுது. அடுத்த டவுனில் இருந்து இங்கே ஏதாவது டேஞ்சர் வரதுக்குள்ளார அவங்க ரெடி ஆகிறாங்க அப்படின்றது தான். அப்போது நானும் ஜிம்மும் ஆமியும் போய் ஃபுட்டு, பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ண போகிறாங்க. பெட்டர் கெட் அவுட் த ஃபஸ்ட் எய்ட் கிட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஃபஸ்ட் எய்ட் கிட்டு நாங்கள் ரெடி பண்ணுறோம். எவ்ரி ஒன் மேக் இட் ஸ்னாப்பி. ஸ்னாப்பி மீன்ஸ் பாருங்கம்மா, ஸ்மார்ட் அண்ட் குவிக்லி. ஸ்மார்ட் அண்ட் குவிக்லி, எல்லோரும் வேகமாக ஓடி போய் சொன்ன வேலையை செஞ்சுட்டாங்க. அப்போது லேந்தரன், லேம்ப்பு, கேண்டில்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபுட்டு, கிளாத்ஸு, பிளாங்கெட்டை ஜிம்மும் ஆமியும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ரோஸ் என்ன பண்ணிட்டான், டப்பு, பெயில், கண்டெய்னர்ஸ், அந்த குடம், வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸ்லையும் வாட்டர் ஃபில் பண்ணிட்டான். தென் ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் எடுத்தாச்சு. எல்லாம் வெரி ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது. எவ்ரி ஒன் மேக் இட் ஸ்னாப். ரோசி அண்ட் பெட்டி எக்ஸிஸ்ட் லெஃப்ட். ரோசியும் பெட்டியும் லெஃப்ட் சைட் போகிறாங்க. ஜிம் ரிட்டர்ன்ஸ் டு ஆமி. இப்போ ஜிம், ஆமி ரெண்டு பேர் பேச போகிறாங்க. திஸ் இஸ் சீரியஸ். இப்போ சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ். ஆமி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கேர் யூ. உன்னை பயமுறுத்தணும். ஸ்கேர் மீன்ஸ் ஃபியர். உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. பட் யுவர் ஹவுஸ் இஸ் இன் த டைரக்ட் லைன் ஆஃப் த ரிவர். Direct line of the river, which means your house is very straight to the river, which means your house is very straight to the river. அப்படின்னா ஆற்று தண்ணி வர்றதுக்கான பாதையிலேயே தான் உங்களோட வீடு இருக்குது. உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. பட் we have to save. And if the dam has given way, in case டேம் உடஞ்சி வாட்டர்லாம் வெளியில் வந்தது அப்படின்னா அந்த ரிவரில் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டை சுற்றி தண்ணி தேங்கும். he goes to the window. சொல்லிகிட்டே விண்டோ கிட்ட போகிறாரு. well, if it has, you can see for yourself that it means we can't get out by the main road and we are already cut off from the south side. பாருங்கள், நார்த் இவங்க இருக்கிறது நார்த் சைடு, அதேமாரி சவுத் and we are cut off from the south side. இவங்க இருக்கிறது நார்த் சைடு அண்ட் அந்த டவுன் இருக்கிறது சவுத் சைடு. இப்போ நார்த் அண்ட் சவுத்து ரெண்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு அப்படின்றது தான். ஏன்னா அதுக்கான வாட்டர் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்றது. இட் த்ராஸ்ட் அவே அண்ட் யூ கேன் see for yourself that it means we can't get out by the main road. இங்கேருந்து நம்மளால் மெயின் ரோட்டு கூட போக முடியாது. ஏன்னா தண்ணி எல்லாம் பாதையையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. and we already cut off from the south side. Look, he points out of the window. Amy joins him. She gasps means breathe. அதாவது ஜிம் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, டேம் உடைஞ்சது, சுற்றி தண்ணி தேங்கிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஆல்ரெடி நம்மளோட வீடு தனியாக செப்பரேட் ஆகிருச்சு அப்படின்னா இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கான பாதைகள் எல்லாமே தண்ணி தேங்கி நிற்குது. வீட்டிலேருந்து மெயின் ரோடு கூட போக முடியாது அப்படின்றத ஆமி ஜிம்மியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். சரிங்களா? இப்போது அவங்க எல்லாமே காஷியஸாக தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் வீட்டை சுற்றி வாட்டர் என்ன ஆகலை, தேங்கலை. ஆனால் அவங்களுக்கான பாதைகள் எல்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்றது. and let me finish with this and I explain the remainings in another class. Then one more information today I have for you. This is the Red Cross Society. Red symbol உலக செஞ்சிலுவை சங்கம். The Red Cross Society is an international humanitarian service organization. உலக அளவில் பிரசித்தி பெற்ற மனிதர்களுக்கான சேவை செய்கிற ஒரு அமைப்பு தான் ரெட் கிராஸ் சொசைட்டி. It is the biggest independent, non-religious, non-political, non-sectarian and voluntary ரிலீஃப் ஆர்கனைசேஷன். பாருங்கள், இட் இஸ் த பிக்கெஸ்ட், உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சங்கம். இண்டிபெண்டன்ட், சுதந்திரமானது. நான் ரிலீஜியஸ், மதச்சார்பற்றது. நான் பொலிட்டிக்கல், அரசியல் சார்பற்றது. நான் செக்டேரியன், எந்த பாகுபாடும் பார்க்காது. அண்ட் வாலண்டரி, தன்னார்வ ரிலீஃப் ஆர்கனைசேஷன்.
அதாவது உலக அளவில் பார்த்திங்கன்னா ஏதாவது யுத்தத்தினாலும் இல்லை பிற நோய்களினாலும் மனித குலத்துக்கு ஏதாவது தீங்கு வருது, தீமைகள் வருது அப்படின்னா அந்த மனித குலத்தை பாதுகாக்கிறதுக்கும் காப்பாற்றுறதுக்காகவும் சுதந்திரமாக செயல்படுற ஒரு அமைப்பு தான் உலக செஞ்சிலுவை சங்கம். People equally all over the world without any discrimination as to their nationality, race and religious belief. உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை எந்த பாகுபாடும், அவங்களோட மதம், இனம், அதை பற்றி எதுவுமே பாகுபாடு காட்டாமல் அவங்களுக்கான நம்பிக்கையையும் அவங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது தான் இந்த உலக செஞ்சிலுவை சங்கம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1863 இன் ஜெனீவா. ஜெனீவாவில் 1863 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினது யாருன்னா சுவிட்சர்லாந்து பை ஜீன் ஹென்ரி டொனாட் அப்படின்றவர் 1863 ஜெனீவாவில் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். த ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட் அண்ட் ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் அவார்ட் ஃபார் பீஸ் இன் 1909. அந்த அமைப்பை ஏற்படுத்தினவர் தான் ஜோன் ஹென்ரி டொனால்ட். இவர் 1901 நோபல் அமைதிக்கான நோபல் பரிசையும் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். பாருங்கள். தென் ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இன் தமிழ். உலகம் முழுவதும் நாடு, இனம், மதம், வகுப்பு, அரசியல், கருத்து போன்றவற்றில் எந்த வேறுபாடு காட்டாமல் மனித உயிர்களையும் உடல்நலத்திற்கு உடல்நலத்தை பாதுகாக்கிறது, அவங்கள காப்பாற்றுறது, மனிதர்களுடைய துன்பங்களை போக்குறது, தடுக்கிறது, இது எந்த முறையாக செயல்படுற ஒரு அமைப்பு தான் உலக செஞ்சிலுவை சங்கம். இதில் உலகம் முழுவதும் 97 மில்லியன் தன்னார்வலர்கள் இருக்காங்க அப்படின்றது. இது ஆரம்பித்தவர் தான் ஜோன் ஹென்ரி டொனாட். அவரோட ஞாபகார்த்தமாக தான் May 8 அவரோட பிறந்த தினமான May 8 நம்ம என்னென்னு கொண்டாடுறோம், உலக செஞ்சிலுவை நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்றது தான். எஸ், திஸ் இஸ் த lesson. This is a drama that revolves around a natural disaster. In case of that natural disaster, the Red Cross Society plays an important role. Even during the Second World War time, the performance and then voluntary actions of the Red Cross Society is immense. That's why that is kept in this lesson. Yes students, இப்போ அவங்க வீட்டை சுற்றி ஃப்ளட் வரப்போகுது. சில்ட்ரன் எல்லாமே அவங்க ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எல்லாத்தையும் எடுத்து ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ரிமைனிங் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்.